ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா உன்கிட்ட அவசரமாக ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச ஓடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு தடுமாற்றத்தை கொடுத்துருக்கலாம், தவறி போயிருக்கலாம், தப்பி போயிருக்கலாம், தாமதமாயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் தோத்து போக நான் விட்டுற மாட்டேனேன்னு செல்லமே. போலியான பாசத்திலும் இருந்தும் பொய்யான மனிதர்களிடமிருந்து தான் நான் உன்னை விலக்கி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, உன்னை விட்டுட்டு இந்த விஷயம் போயிடுச்சுன்றதுக்காக நீ அமைதி இழந்து தவிக்காதே. உனக்கு யாருடைய அருகாமை தேவையோ, யார் உன் கூட இருந்தால் நல்லா இருக்குமோ அவர்களை நிச்சயமாக உன் கூட வைப்பேன். யார் உன் கூட இருந்தால் அது உனக்கு பிரச்சனையாகவும் ஆபத்தாகவும் உனக்கு தோல்வியையும் துக்கத்தையும் தருமோ அவர்களை கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிருவேன். என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழதான் போகுது. நீ மௌனமாக பொறுமையாக இருந்தாலே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுத்துருவேன். என் மனசுக்குள்ள குடியிருக்கிற உனக்கு எந்த விதத்திலும் நான் தோல்வியையோ துக்கத்தையோ தரமாட்டேனேன்னு செல்லமே. நீயும் எப்போதும் எந்த முடிவுகளையும் எடுக்க தயங்காதே. எல்லா விஷயங்களிலும் முடிவு எடுக்கும்போது என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நல்ல முடிவை எடுத்தினா உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன். உன்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். எந்த விதத்திலும் பயம் உன்னை தடுத்து நிறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு துணையாக உன் பக்கத்தில் உனக்கு ஆதரவாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும். உன் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ முகம் சோர்ந்து போகவோ அல்லது மனசு கஷ்டப்படவோ வேண்டாம். உன் விருப்பப்படி இனி அடுத்தடுத்து பல அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ என்னவெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எதிராக இப்போது சில கதவுகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தாலும் உனக்குரிய வெற்றி கதவுகளை கூடிய சீக்கிரம் உனக்காக நான் திறந்து வைப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லமே. என் அருளின் மூலமாக நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான பல அதிசயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ பலவீனம் அடையும் போதும் தோற்று போகும்போதும் துவண்டு போகும்போதும் கூட உனக்கு வலிமையாய் நான் தான் நிற்கிறேன். உன் காயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை பெருமைக்கான அடையாளமாக மாற்றி காட்டுறேன். மற்றவங்க உன்னை புரிஞ்சு காட்டியும் கூட அந்த சமயத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாரும் நீ ஒரு நாள் அமைதியாக போவதை பார்த்து மௌனமாகத்தான் போகிறாங்க. நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம். அழுக வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் அதை பொறுமையாக மாற்றிக்கோ. பொறுமையாக இருக்கும்போது அது உனக்கான ஆற்றலாக மாறும். உன் வாழ்வின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த சாயப்பா நிச்சயம் அருளை ஒளியச் செய்வேன். உன் வாழ்க்கையில் அருள் ஒளிரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் என் ஆசீர்வாதம் கிடைக்கும்படியும் செய்வதற்காக தான் அவசரமாக பேச ஓடி வந்தேனேன் செல்லமே. உனக்கு என் கூட ஏற்பட்ட பந்தம் வெறும் சாதாரண பந்தம் அல்ல, இது பிறக்கும் போதே இருந்த பிறவி பந்தம். அதனால தேவையற்ற சாதாரண விஷயங்களிலும் சாதாரண மனிதர்கள் மீதும் உன் கவனத்தை சிதறவிடாதே. நன்மை எதுவோ, உண்மை எதுவோ, நல்லது எதுவோ, நேர்மை எதுவோ, நற்சிந்தனை எதுவோ அதன் மீது உன் கவனத்தை செலுத்து. உன் உள்ளம் பொய்யும் ஏமாற்றமும் நிறைஞ்ச இடங்கள்ல தங்க முடியாது. அதனால தானே உன்னை புரிஞ்சுக்காம சில பேர் உன்னை விமர்சித்தார்கள். நீ நல்லது செய்கிறன்னு கூட தெரியாம பல பேர் உன் இதயத்தை காயப்படுத்தினார்கள் அல்லவா? அவர்களிடமிருந்தெல்லாம் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இனிமேலும் நான் உன்னை துன்பப்பட விட மாட்டேன். உனக்கு இருக்கிற வேதனையும் சோதனையும் போக்கி என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை ஏளனமாக பேசினவங்க உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதை வியந்து பார்க்க தான் போகிறாங்க. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காம அறியாமையை தூக்கி எறிஞ்சிட்டு தெளிவாக சிந்தனை செய்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. இருள் என்னதான் அடர்த்தியாக இருந்தாலும் இந்த சாயப்பா நான் மனசு வச்சேனா
ஒரே நடியில் எல்லாத்தையும் அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்துடுவேன் என் செல்லமே. நம்பிக்கையை மட்டும் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்போதும் நல்வார்த்தைகளாக, நேர்மறை வார்த்தைகளாக, நல்லதை பாராட்டி புகழும் வார்த்தைகளாக இருக்கட்டும். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை ஒப்படைப்பேன். இந்த உலகம் முழுவதும் சத்தமும் குழப்பங்களும் நிறைஞ்சிருந்தாலும் கூட நீ உள்ளத்தில் அமைதியோடு என்கிட்ட வந்து பேசினா உன் மௌனத்தின் மொழியை நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் அருளால் உனக்கான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க தயாராக நீ இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படுவேனா? ஒவ்வொரு நிமிஷமும் நீ இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு செய்கிற எந்த முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது. உனக்கான நல்வழியை திறந்து வச்சு என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒளி பரவும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ வெற்றி பெறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ நினைச்ச அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு விஷயமும் சரியான நேரம் வரும்போது, உரிய காலம் வரும்போது உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன் அல்லவா? இதோ உனக்கு தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் தரமாக, சிறப்பாக, நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு அனுபவம் வரணும், பொறுமையோடு நீ இருக்கணுன்றதுக்காக தான் கொஞ்ச காலம் உன்னை காத்திருக்க வச்சேன். இப்போது பக்குவம் அடைந்த உனக்கு நீ கேட்ட அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் செல்ல பிள்ளையானே, ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. உனக்காக அனைத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது என் அருளும் நிச்சயம் உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும். இப்போது அதிர்ஷ்டமும் அருளும் சேரப்போகுது. இதுவரைக்கும் நீ நடக்காது நினச்ச பல விஷயங்களை இப்போது உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் முயற்சிக்கான பலனை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக வந்து சேரும். இனி நீ எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் தாமதிக்காமல் நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. உன் எண்ணமும் செயலும் ஒன்றாகும் போது என் அருள் முழுவதுமாக உன் மீது பாயும். நீதே அதிசயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வழியை வெளிச்சமாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும்படி செய்வேன். உனக்கு என் மேலே கொஞ்சம் கோபம் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னதான் நான் உனக்கு தினமும் ஆறுதல் சொன்னாலும், நல்லது நடக்கும்னு சொன்னாலும், மறுபடியும் உன் வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்து உன்னை பாடாய்படுத்துவதை நினச்சி தானே வருந்துகிறாய். கவலைப்படாத, எதை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரத்தில், உரிய காலத்தில் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நீ எப்போது மன தைரியத்தோடும் தெளிவோடும் உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ. உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தியை இந்த சாயப்பா உன் மனசுக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன். மனசில் எதையாவது போட்டு குழப்பிக்காம நிம்மதியாயிரு. ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக நான் மாற்றி கொடுப்பேன். உன் மனசு இப்போது கவலையால் கலங்கி போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உள்ளத்தில் ஒளி வீசக்கூடிய மகிழ்ச்சியை, உனக்கான சந்தோஷத்தை நிச்சயம் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ அறிவோடு புத்திசாலித்தனமாக தெளிவான பிள்ளையாக இருக்கும்போது எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை உடையத்தி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். என் அருளால் உன் மனசு உறுதி அடையும். உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லா கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் தங்க.